அந்த விமானி வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. தப்பி தவறி ஈரான் கிட்ட மாட்டிக்கிட்டாங்கடான்னா இது அமெரிக்காவுக்கு பெரிய ட்ரம்ப் என்ன சொல்றாரு, 15 நாள் வரை இந்த போர் தொடரணும். சரி, அந்த 15 நாளுக்குள்ள நீங்க உங்களுக்கு வச்சிருக்கிற குறிக்கோள் என்ன, அதையாவது சொல்லு. நீ முழுகு, பக்கத்துல இருக்கவன சேர்த்து முழுகடிக்கணும்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி உன்னோட டாலர் பாண்டை யாரும் வாங்குறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. பிரதமர் இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்த உடனே இந்த போர் தொடங்கிடுச்சுன்னு சொல்ற எல்லாருக்கும், அப்ப அங்க இருக்கிற இஸ்லாமிய நாடுகளான சவுதி அரேபியாவும், குவைத்தும், பெஹரினும், கத்தாரும் ஏன் வந்து அது ரம்ஜான் காலத்துல ஏன் வந்து ஈரான் அடிக்கிறதுக்கு அமெரிக்கா இடம், அதாவது எது பிரச்சனைன்னு தெரியாம இல்லாத பிரச்சனை, ஒரு பிரச்சனைய கம்மி பண்றதுக்கு புது பிரச்சனையை உருவாக்குறது, இது ட்ரம்போட செயல்பாடு. ஏங்க அவர் 41 வயசு ஆகுது, அடுத்த தேர்தலை அவர் சந்திக்கணும், அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது வந்து அவர் வந்து கிளீன் ஸ்லேட்டோட சந்திக்கணும். ட்ரம்போட அடிவரடியா தேர்தலை சந்திச்சாருன்னா தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ட்ரம்ப் பதவி பறி போனா கூட அவருக்குன்ட்டு ஒரு தனி முத்திரை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. ஸோ தனியா தான் அவர் வந்து செயல்பட்டாகும். ஈரானின் நிலப்பரப்பை இன்னும் உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு குறிக்கோளை கூட இன்னும் அடைய முடியவில்லை. மொத்தத்தில் இந்த போர்ல வந்து அமெரிக்கா வந்து பின்னடைவை தான் சந்தித்துள்ளது. பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜெய். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். 2 வாரங்கள்ல முடிவடையக்கூடியதா போர் ஸ்டார்ட் ஆனாலும் கூட 6 வாரங்களை கடந்து போர் நடந்துட்டு தான் இருக்கு. ட்ரம்ப்பை பதவி விலகல் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டெமோக்ராட்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து செனட் எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா ட்ரம்ப் பதவி பறி போகலாம். அதான் ஜேடி வேன்ஸ் ட்ரம்ப்பை விட்டு தூரப்படுத்திக்கிட்டாரு. கூட இருந்தா நமக்கும் பிரச்சனை. ஏங்க அவர் 41 வயசு ஆகுது, அடுத்த தேர்தலை அவர் சந்திக்கணும். அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது வந்து அவர் வந்து கிளீன் ஸ்லேட்டோட சந்திக்கணும். ட்ரம்ப்போட அடிவரடியா தேர்தலை சந்திச்சாருன்னா தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ட்ரம்ப் பதவி பறி போனா கூட அவருக்குன்ட்டு ஒரு தனி முத்திரை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. ஸோ தனியா தான் அவர் வந்து செயல்பட்டாகணும். இப்போ இந்த போர் குறித்து இந்தியாவோட நிலைப்பாடு என்ன சார் கடைசியா? இந்த போர் வந்து இந்தியா ஆசைப்பட்டோ இல்ல இந்தியாவிடம் கேட்டோ இல்ல இந்தியாவின் அங்கீகாரத்துடனோ தொடங்கப்படல. இந்த போரை இந்தியா எதிர்க்கிறது. அடிப்படையா இது தேவையற்ற போராகத்தான் அரசாங்கம் பார்க்குது. பிரதமர் இஸ்ரேல் போயிட்டு வந்தாரு, அதனால பிரதமர் வந்து அதை தந்தை நாடு என்று சொன்னார், தாய் நாடு என்று சொன்னார். என்ன உருட்டு வேணாலும் உருட்டலாம். நான் அவங்களுக்கு எதிர்கேள்வி வைக்கிறது என்னடான்னா, பிரதமர் இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்த உடனே இந்த போர் தொடங்கிருச்சுன்னு சொல்ற எல்லாருக்கும், அப்ப அங்க இருக்கிற இஸ்லாமிய நாடுகளான சவுதி அரேபியாவும், குவைத்தும், பெஹரினும், கத்தாரும் ஏன் வந்து அது ரம்ஜான் காலத்துல ஏன் வந்து ஈரான் அடிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தாங்க? இப்ப உள்நாட்டுக்குள்ளே அவங்களுக்கு ஒற்றுமை இல்லை. உள்நாட்டு இல்ல, அதாவது நான் கடைசியா கேள்விப்பட்ட வரைக்கும் ஈரானும் இஸ்லாமிய நாடு தான், சவுதி அரேபியாவும் இஸ்லாமிய நாடு தான். சவுதி அரேபியா ஏன் இடம் கொடுத்தது? சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து எந்த ஒரு உறவு இல்லையா? யுஏஇக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த ஒரு இணக்கமான உறவு இல்லையா? அப்ரஹாமிக் அக்கார்ட்ஸை யார் சைன் பண்ணா? போன வாட்டி ட்ரம்ப் இருந்த போது இஸ்ரேலோடு ஒரு இணக்கமான சூழலை இன்னைக்கு யார் கைப்பற்றியுள்ளார்கள்? அதை யார் வந்து நடைமுறையாக்கியுள்ளார்கள்? ஆல்ரெடி ஜார்டன் வந்து இஸ்ரேல் கூட ஒரு இணக்கமான ஒரு சூழல்ல தான் இருக்கு. சவுதி அரேபியா இணக்கம் காட்டுது, யுஏஇ இணக்கம் காட்டுது.
ஸோ யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு அடிவரடிகளாகவும் அமெரிக்காவின் கைப்பாவைகளாக மாறி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாமே வந்து இன்னைக்கு இஸ்ரேலை ஏன் கண்டிக்கல? சரிப்பா, நான் ஒத்துக்கிறேன், இந்தியா வந்து பிரதமர் போனதுனால தான் இந்த போர் தொடங்கிருச்சு. இது எப்படி தெரியுமா இருக்கு? சீப்பு தொலைஞ்சு போச்சு, கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்திய பிரதமரை கேட்டா அவங்க வந்து டெசிஷன் எடுத்திருப்பாங்க தாக்குதல் பண்றதுக்கு. சொல்லப்பட்டது அந்த மாதிரி. சரி, இந்திய பிரதமரை கேட்டு டெசிஷன் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்திய பிரதமர் ரஷ்யா போறாரு, அதனால யுக்ரைன் போர் நின்றுடுமா இல்ல நீடிக்க போதா? அது அவங்க பர்டிகுலர். அதாவது வன்மம் கொண்டு பேச்சும் பேச்சை தவிர்க்க வேண்டும். உங்க வன்மத்தை நீங்க காட்டணும்னா பிரதமருக்கு எதிராக பல்வேறு வழிகள்ல காட்டுங்க. இந்த போரை இந்த பிரதமரோ இந்த அரசோ இந்த இந்த நாட்டு மக்களோ யாரும் விரும்பல. சில புரிதல் இல்லாதவர்கள், அடிப்படை அறிவில்லாதவர்கள் ஒரு தரப்பாக பேச முடியும். உதாரணத்துக்கு ஈரான் தரப்புல வந்து முழுமையா ஈரான் செய்வதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் ஒரு தவறான ஒரு போக்கு. உதாரணத்துக்கு ஈரான் வந்து இன்னைக்கு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கும் இடங்கள்ல தாக்கிட்டு இருக்கு. குவைத்ல மக்கள் வசிக்கும், ஏன்னா சின்ன நாடு அதெல்லாம். மொத்த பரப்பளவே இஸ்ரேலோட பரப்பளவு 22,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். மணிப்பூரோட சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது மேல குண்டுமலை பொழியும் போது மக்கள் இருக்கும் இடங்கள்ல அதிகம் தாக்குது. அதுக்கண்டு இஸ்ரேல் வந்து 170 குழந்தைகளை கொன்னதை வந்து நான் நியாயப்படுத்த விரும்பல. அது போர் குற்றம். ஈரான்ல மினாப்ல அந்த பள்ளிக்கூடம் சிறுமிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தின் மேல தாக்குதல் செய்து 170 குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், 7 வயது குழந்தைகள் உட்பட. இதனால ஈரான் வந்து குறிப்பா குடிமக்களை குறி வச்சு தாக்கல. அமெரிக்கா எங்கெங்க இருக்கோ அங்கதான் தாக்குதல்கள் அப்படிதான் நடந்தது. இப்போ வந்து அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கும் போது பக்கத்துல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே தானே சேதமாகுது. அதற்கான சைரன்ஸ் அலாரம் எல்லாமே கொடுக்கப்பட்டது. பட் பொதுமக்களும் அதுல சாராங்க. குறிப்பிட்டு இஸ்ரேல்ல நடந்துட்டு, இஸ்ரேல்ல பெருத்த சேதம் நடந்திருக்கு. பதுங்கு குழிகள்ல பாதுகாப்பா இருக்கு. எத்தனை நாள் இருக்க முடியும்? 30 நாள் 40 நாளா? அப்ப இஸ்ரேலே அண்டர் கிரவுண்ட்ல கட்டி வச்சிருக்காங்களா? மொத்த இஸ்ரேல் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கா என்ன? ஓவர் கிரவுண்ட் எதுவுமே இல்லையா? அப்ப மேல அழிஞ்சதெல்லாம் ஓகேவா? பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர் செய்த தவறுகள், அவருக்கு மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள்ல இருந்து அவர் தப்பிக்கிறதுக்கு இது மாதிரி கண்டினியூஸா அவர் வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு. அந்த போர் வந்து இன்னைக்கோ நாளைக்கோ முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு எனக்கு தெரியல. ட்ரம்ப் என்ன சொல்றாரு? 15 நாள் வரை இந்த போர் தொடரலாம். சரி, அந்த 15 நாளுக்குள்ள நீங்க உங்களுக்கு வச்சிருக்கிற குறிக்கோள் என்ன? அதையாவது சொல்லு. நீ முழுகு, பக்கத்துல இருக்கவன சேர்த்து முழுகு அடிக்கணும்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி உன்னோட டாலர் பாண்டை யாரும் வாங்குறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு தர்ஸ்டே ஆனா டாலர் பாண்டை விற்பாங்க. அதாவது வியாழக்கிழமை விற்பாங்க. வியாழக்கிழமை அந்த பாண்டை இந்த வாட்டி எல்லாம் யாருமே அந்த 10 பில்லியன் டாலர் பாண்டும் 5 பில்லியன் டாலர் பாண்டும் யாரும் வாங்கல. இப்போ ஷேர் மார்க்கெட் இல்ல, அவங்க டாலர் பாண்டனே விற்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ டாலர் பாண்ட்ஸ், மெச்சூர் ஆன பாண்ட்ஸ் இருக்கு பாருங்க, இதுக்கு முன்னாடி வாங்கின பாண்ட்ஸ், அது கட்ட வேண்டிய காசே கிட்டத்தட்ட பல ட்ரில்லியன் டாலருக்கு போகுது. பாண்ட் மெச்சூர் ஆச்சுன்னா அதுக்கு பணம் திருப்பி கொடுத்துடணும்ல. இருக்கிற பாண்டுகளுக்கு வட்டியே வந்து 1 ட்ரில்லியன் டாலர் மேல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ண போறாங்க? அமெரிக்க பொருளாதாரம் மிகப்பெரிய இக்கட்டில் மாட்டிக்கொண்டு இருக்கிறது, பெரிய சிக்கல்ல இருக்கிறது. அதுக்கு என்ன அதாவது எது பிரச்சனைன்னு தெரியாம இல்லாத பிரச்சனை, ஒரு பிரச்சனைய கம்மி பண்றதுக்கு புது பிரச்சனையை உருவாக்குறது, இது ட்ரம்போட செயல்முறை. அதுதான் போர் யுக்தி. ஏது போர் யுக்தி? அது வந்து உங்க மக்களை திசை திருப்புறதுக்கும் உலகத்தை திசை திருப்புறதுக்கும் நான் முழுகிறேன், என்னோட உலகத்தையும் முழுகடிச்சிட்டு தான் போவேன்ற ஒரு சிந்தனை. ஈரான் ரியல் எஸ்டேட் இல்ல, ட்ரம்ப் இஸ் ரியல் எஸ்டேட் புரோக்கர், ரியல் எஸ்டேட் டெவலப்பர். காசாவை ரியல் எஸ்டேட்னு சொன்னாரு, ஈரானையும் ரியல் எஸ்டேட்டை பாக்குறாருன்னா ஈரான் ரியல் எஸ்டேட் இல்ல. வெனிசுவேலா அவர் தூக்குன மாதிரி மற்ற நாடுகளை இவர் இது பண்ண மாதிரி, ஏன் ஆப்கானிஸ்தான் ஐ வில் பிரிங் யூ டு ஸ்டோன் ஏஜ் அப்படின்னாரு. அந்த ஸ்டோன் ஏஜுக்கு எடுத்துட்டு வந்த கடைசியில அதே யாரை வந்து அப்புறப்படுத்தணும்னு போனாங்களோ அவங்க கிட்டே எதனா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு வந்தாங்க. துணிய காலம் ஓடி வந்தாங்க அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டு. ரஷ்யா வந்து ஈரானுக்கு வந்து S-400 ட்ரையம்ஃப் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 நாள் முன்னாடி வந்து இறங்கி இருக்கு. AN-124 சொல்லிட்டு, அனட்டா 124 சொல்லிட்டு அதிகனரக விமானம், அதாவது கனரக பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய விமானம். ஒரு செயற்கைக்கோளையும் தனியா அதுக்காக கொடுத்துருக்காங்க.
செயற்கைக்கோளை கொடுத்துருக்காங்க, S-400 சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ரேடார்களை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்க பிளேன்களும் ஹெலிகாப்டரும் எல்லாம் ஈரான் வான்வெளிக்குள்ள போனாலே அடிக்க முடியுதுறான்னா அப்ப ஈரானோட பலம் குறைஞ்சதா அர்த்தமா இல்ல கூடியதாக அர்த்தமா? சேஜல் மிசைல்கள் 490 மிசைல்கள் இஸ்ரேல் மீது தாக்கப்பட்டுள்ளன. குறைந்ததாக அர்த்தமா கூடியதாக அர்த்தமா? ஹார்மோஸ் ஜலசந்தி இன்னைக்கு எல்லாரும் போயிட்டு வந்ததை இன்னைக்கு ஈரான் கட்டுப்பாட்டுல கொடுத்துருக்கீங்க. அதனால ஈரான் வலிமை அடைந்திருக்கிறதாக அர்த்தமா குறைந்திருக்கிறதாக அர்த்தமா? பொதுவா பார்க்க போனா ஈரான் வலுவடைந்திருக்கிறது. ஈரானில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் மீது நீங்கள் வான்வெளி மூலம் தாக்குதல் செய்ய முடியும். ஆனால் ஈரானின் நிலப்பரப்பை இன்னும் உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு குறிக்கோளை கூட இன்னும் அடைய முடியவில்லை. மொத்தத்தில் இந்த போர்ல அமெரிக்கா பின்னடைவை தான் சந்தித்துள்ளது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இது நான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பேசல. ஒரு இம்பார்ஷியலா ஒரு போரை பார்க்கும்போது, ஒரு போர் என்பது சின்ன சின்ன சண்டைகள், பல்வேறு சண்டைகள். உதாரணத்துக்கு இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குதுன்னா 71 போர் எடுத்துக்கோங்க. ஈஸ்ட் பாகிஸ்தான் பக்கம் பங்களாதேஷ் பக்கம் போர் நடந்துட்டு இருந்தது, ராஜஸ்தான்ல போர் நடந்தது, பஞ்சாப்ல போர் நடந்தது, காஷ்மீர்ல போர் நடந்துட்டு இருந்தது. இந்த பக்கம் பங்களாதேஷ்லயே திரிபுரா பக்கம் போர் நடந்துட்டு இருந்தது, மிசோரம் பக்கம் போர் எல்லா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் சுத்தி போர் நடந்துட்டு இருந்தது. பல்வேறு இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துலயும் போர் நடந்துட்டு இருக்கும். அதான் சண்டை நடந்துட்டு இருக்கும். சண்டை மூண்டதுன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு இடத்துல சண்டைகள் நடந்துட்டு இருக்கும். ஒரு 10-15 சண்டைகளோட ஒரு மொத்த அதுல இருந்து வரக்கூடிய முடிவு தான் ஒரு போரோட முடிவு. 9 சண்டையை தோத்துட்டு 10வது சண்டையை ஜெயிச்சு டிசைசிவ் ஃபைட் அப்படின்வாங்க. அதை ஜெயிச்சாங்கடான்னா அவங்க போரை ஜெயிச்சிடலாம். உதாரணத்துக்கு 1970களில் டெட் அஃபென்சிவ்னு ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. டெட் அஃபென்சிவ்ன்றது வியட்நாம்ல நார்த் வியட்நாமை தோற்கடிக்கிறதுக்கு அமெரிக்கா எடுத்துட்டு வந்த முயற்சி. அந்த டெட் அஃபென்சிவ் தோற்கடிக்கப்பட்டது. சாய்கான் அமெரிக்கா கட்டுப்பாட்டை விட்டு சென்றது. அமெரிக்கா துண்டை காணும் துணியை காணும் சொல்லி ஓடி வர வேண்டியதா போச்சு. இப்ப இவங்களும் வடக்கு வியட்நாம்ல நடந்த மாதிரி ஒரு விமானிய தேடிட்டு இருக்கதா தகவல் வந்துட்டு இருக்கு. தேடிட்டு இருக்காங்க. ஈரானோட நிலப்பரப்புல தான் அந்த விமானி மாட்டியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தேடுதல் தொடர்ந்துட்டு இருக்கு. அந்த விமானி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. உயிர் தப்பி தவறி ஈரான் கிட்ட மாட்டிக்கிட்டாங்கடான்னா இது அமெரிக்காவுக்கு பெரிய இழுக்கு. அமெரிக்கா கீழே வந்துதான் ஆகணும். கீழே வராது இல்லைங்க. அவங்க டிவியில 10 வாட்டி போட்டு காக்கும்போது சோல்ஜரோட முறையில் என்ன ஆகும்? அவங்களோட தன்னம்பிக்கை அடி வாங்கும். அடுத்து போகும்போது எவன் நம்ம பிளேன் அடிப்பான்னு சொல்லிட்டு தைரியமா இப்ப போய் அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த தைரியம் கம்மியாகுமா இல்லையா? இப்போ ஈரானோட வான்வெளி திறந்த வான்வெளி, நம்ம எப்போனாலும் உள்ள போலாம், எப்போனாலும் அடிக்கலாம், எப்போனாலும் வரலான்ற ஒரு எண்ணத்தோட போறவங்களுக்கு எப்போனாலும் நம்மள அடிக்கலான்ற ஒரு எண்ணம் பயம் வந்துருச்சுன்னா அப்ப போறதுக்கு அவன் உள்ள ஏதோ ஒரு அச்சம் வந்துடும். கண்டிப்பா. அதுதான் ஒரு போருக்கு ஒரு வீரனுக்கு முக்கியமான தேவை முறையில் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை அடி வாங்கும் போது உங்களோட மொத்த போர் தந்திரமே அடி வாங்கும். உதாரணத்துக்கு இன்னைக்கு இஸ்ரேல் நான் சொன்ன 162 இன்ஃபேன்ட்ரி டிவிஷன் உள்ள போயிட்டு அடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 300 கேஷுவாலிட்டி ஏர்லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. லெபனானோட நிலப்பரப்பு இவங்களுக்கு ஏதுவான நிலப்பரப்பா இல்ல. அங்க இருக்கிற மக்களை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அது உள்நாட்டு போற மாதிரி இருக்கு. ஹிஸ்புல்லாஹ் சாதகமா மாறிடுச்சு. ஒரு காலத்துல 1987 ஸ்ரீலங்காக்கு நம்ம படைகளை அனுப்பும் போது என்ன நடந்ததோ அதே நிலைமை தான் இன்னைக்கு இஸ்ரேல் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு லெபனான்ல. இன்னொரு அந்நிய நாட்டுக்குள்ள போகும்போது அந்த நாட்டோட மக்கள் சப்போர்ட் இல்லாம அங்க போய் அந்த நாட்டை கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு வர்றதுன்றது ரொம்ப கடினம். அது இன்சர்ஜென்சி வார்ஃபேரா மாறிடும், உள்நாட்டு போரா மாறிடும். மக்கள் ஆதரவு அந்த நாட்டுல இருக்கக்கூடிய போராட்ட குழுக்களுக்கு தான் மக்கள் ஆதரவு இருக்குமே தவிர்த்து வெளியில இருந்து வந்த ராணுவத்துக்கு இருக்காது. இது இஸ்ரேல் ஒரு முறை இல்ல, 82, 2006, இப்போ இன்னொரு முறை. இத்தனை முறை பண்ணியும் இன்னும் அவங்க பாடங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது இஸ்ரேல் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி ஜெயின். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.